सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. மதத்தை அனுசரித்து பூர்வபக்ஷம், அதாவது சாமானியாபாவமோ எப்படியோ கொண்டு விட்டுட்டாரு இதுல அந்த விஷயத்த. சாமானியாபாவங்கிறது ஒண்ணு தனியாக ஒத்துக்கணுமா வேண்டாமா, எல்லா விசேஷாபாவங்களும் சேர்ந்தா போரும், அதுதான் சாமானியாபாவம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இந்த எல்லா விசேஷாபாவத்தை தவிர்த்து ஒண்ணு புதுசா வச்சுக்கணுமா? இது ஒரு விசாரத்தை கொண்டு வந்தார். இது எதுக்காக உபயோகப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு சமயம் நஜானாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எனக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் வச்சிருந்தால், இந்த ஞானம் இல்லை அந்த ஞானம் இல்லைன்னு ஒவ்வொரு ஞானத்தினுடைய அபாவத்துடைய கூட்டமாவது இல்லை, இந்த கூட்டத்தை தவிர்த்து தனியாவே ஒரு ஞான அபாவம்னு ஒண்ணு உண்டு, அதை பத்தி பேசுறாங்க. ரெண்டுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விசேஷாபாவம் சாமானியாபாவம் அப்படின்னு ரெண்டு எதுக்கா ஒத்துக்கணுங்கிற விஷயத்தையும் அதுக்குள்ள போட்டுக்கிட்டார். அதுல என்ன பண்றாருன்னா, தத்துவசிந்தாமணியில சொன்ன விஷயங்கள், அதுக்கு வியாக்கியானமான தீதியில சொன்ன விஷயங்கள் ஊக்கவே எடுத்துட்டார், எல்லாமே எடுத்துட்டார். ஆனா அந்த புத்தகம் போன வழியும் இந்த புத்தகம் போன வழியும் வித்தியாசம் இருக்கு. அவளுக்கு அங்க என்னன்னு கேட்டா, தத்துவசிந்தாமணிக்காரருக்கு சாமானியாபாவம்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு ஸ்தாபிக்க வேண்டிய நிர்பந்தம். அவர் வியாப்தி லட்சணத்துக்குள்ள போந்து பண்ணிட்டு இருக்கார். அப்ப அந்த சாமானியாபாவத்தை தனியா சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதுக்காக இந்த விசாரத்தை உபயோகப்படுத்தி தீதிக்காரர் இங்க சொல்ற அத்தனை பூர்வபக்ஷங்கள் எல்லாத்தையும் சொன்னார். சொல்லி கடைசியில தத்துவசிந்தாமணியை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சார். அப்புறம் அதை சமர்த்தனமும் பண்ணினார். ஆனா அந்த சமர்த்தனம் ரொம்ப பல்பஜமாக சின்னதா இருக்கு. சித்திகாரர் என்ன பண்ணார்னா, அந்த சமர்த்தனத்துக்கு பதில் சொல்லிட்டார், நீ பண்ண வேண்டாம் சமர்த்தனம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, சாமானியாபாவம் போச்சு, தனியா சாமானியாபாவம்னு ஒண்ணு வேண்டியது இல்லை. இது வரப்போற இது. சரி, அந்த சாமானியாபாவம் போயிடுச்சுன்னு சொன்னா, இந்த சுங்கோபசங்க நியாயம்னு ஒண்ணு சொன்னாரு. அந்த நியாயத்துல பிராகபாவம் அடிபட்டு போச்சு. பிராகபாவத்தை நம்மளால பார்க்க முடியாது, அப்படி இருக்கும்போது அது இருக்குன்னு சொல்றதுக்கே பிரமாணம் இல்லை. அப்படி பிராகபாவம் போச்சுன்னா நமக்கு என்ன லாபம் அஜ்ஞானவாதிகளுக்குன்னு கேட்டா, அஜ்ஞானத்தை பாவரூபமா ஒத்துக்கணும். பிராகபாவமும் இல்லை சாமானியாபாவமும் இல்லை, ரெண்டையும் மொத்தமாவே எடுத்து கண்டிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அஜ்ஞானத்தை வேற என்னன்னு சொல்றது? அதனால வம்சம்னு சொல்ற வழக்கம் இல்லை. வம்சம்னு பூர்வபக்ஷம் பண்ணல. அதே மாதிரி அந்யோன்யாபாவம்னு யாருமே பேசல. அஜ்ஞானத்தை பிராகபாவம்னு சில பேர் பேசியிருக்கா. இந்த ராமானுஜியாள்லாம் இருக்காளே, அவ ஞான பிராகபாவத்தை அஜ்ஞானம்னு சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்கா. அத்தியந்தாபாவம்னு பல பேர் சொல்றா. அது நஜானாமின்னு நானே சொன்னா அது அத்தியந்தாபாவமா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ரெண்டு அபாவமும் கிடையாதுன்னு அது ரெண்டும் இல்லாம பண்ணிட்டா அப்புறம் நமக்கு நஜானாமின்னு சொல்லக்கூடிய அது என்னவா இருக்கும்னு சொன்னா சித்தமாகும் இந்த பாவரூபமான அஜ்ஞானம். இது இவருடைய ஆமா, அது அபாவ விலட்சணம்னு சொல்லிக்கணும். நீங்க சொல்லக்கூடிய பிராகபாவம் அத்தியந்தாபாவத்துல இது சேராது, அது இல்லை. அதை நாம அபாவ விலட்சணம்ங்கிறது பாவம்னு பேசிக்கலாம். அபாவம் இல்லைங்கிற அது மேல போய் அவரை சொல்லப்படுறாரு. இதை ஏன்னா பாவம்னு சொன்னா வேற சில ஆபத்து வரும். இது பாவரூபம் நிவர்த்தித்துவம் வராது, அனாதி பாவம் எப்படி போகும் அப்படின்னா கேள்வி வந்துடும். ஒரு எல்லாத்துலயும் விலட்சணம் இருக்கு. இப்ப அதனால இப்ப கொஞ்சம் தூரத்துக்கு போறது கூட தர்க்கம். இந்த தர்க்கத்துக்குள்ள ஒரு கொஞ்சம்
ஞாபகப்படுத்துறதுக்காக பாக்குறேன். சாமானியாபாவம்னு உன்னை தனியா வச்சுக்கிறேன்னு சொன்னா, யாருக்கு வாயுல பிருத்திவியில உள்ள ரூபம் கிடையாது, ரூபம் இல்லை, ஜலத்துல உள்ள ரூபம் அங்க இல்லை, தேஜத்துல உள்ள ரூபம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு வாயுல ரூபம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வர முடியாமல் போகும். சாமானியாபாவத்தை தனியா ஒத்துக்காத பட்சத்துல அப்படின்னு ஒரு ஆட்சேபம். ஏன் இப்ப உங்களுடைய தனியா சாமானியாபாவம் இல்லைன்னு சொன்னா ரூபம் நாஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதீதிக்கு விஷயம் என்ன? எல்லா ரூபங்களுடைய அபாவங்கள் ஒண்ணு சேர்றது தானே. இப்போ உலகத்துல இந்த மூணுல தானே ரூபம் இருக்கு. பிருத்திவி, ஜலம், தேஜஸ் மூணுல தான் இருக்கு. வாயுல நிஜமாவே ரூபம் இல்லை. அப்படி இருக்கும் போது இவனுக்கு இவ்வளவு தெரியும், பிருத்திவியில இருக்கிற ரூபம் வாயுல இல்லை, ஜலத்துல ஒரு ரூபம் உண்டா கிடையாது, தேஜோ ரூபம் வாயுல இருக்கா கிடையாது. அப்ப இவனுக்கு தான் எல்லா ரூபாபாவமும் தெரிஞ்சு போடுதோ இல்லையோ. அப்புறம் என்ன இவனுக்கு எப்படி சந்தேகம் வரும்? வாயுல ரூபம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருதே. அந்த சந்தேகத்துக்கு விஷயமா ஒரு அபாவத்தை சொல்லணுமே. அதனால அவன் என்ன பண்ணினா, இந்த யுக்தியை வச்சுட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, நீ சாமானியாபாவம்னு தனியா வச்சுக்கணும். இவனுக்கு விசேஷாபாவங்கள்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம். பார்த்திவ ரூபம் நாஸ்தி, ஜல ரூபம் நாஸ்தி, தேஜோ ரூபம் நாஸ்தி, இவ்வளவு தெரியும். ஆனா ரூபம் நாஸ்தின்னு பொதுவா தெரியும். அதனாலதான் ரூபம் அஸ்திவானவா அப்படின்னு சந்தேகப்பட்டான். அதனால இந்த விசேஷாபாவ கூட்டத்தை காட்டிலும் தனியாக சாமானியாபாவம்னு ஒண்ணு ஒத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டா, அப்படி ஒன்னும் அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியாது எத்தனை ரூபங்கள்னு. அவனுக்கு மாத்திரம் இத்தனை மூணு விதம் தான், ஏதாவது தேவ ரூபானி அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப அவனுக்கு சந்தேகம் வராது. வாயுல ரூபம் உண்டு, ஜலத்துல உண்டு, தேஜத்துல உண்டு, இதுல தான் உண்டு, வேற எதுலையும் கிடையாது அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்கு இல்லை. அதனால அவன் என்ன நினைச்சு விட்டானா, இதை தவிர்த்து கூட எங்கேயாவது இருக்குமோ, நமக்கு தெரியாம இருக்குமோன்னு ஒரு வாயவிய ரூபம்னு ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கிறதுனால இந்த மூணு ரூபம் இல்லாட்டாலும் அது ரூபவான்மானவா அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதனால இவன் என்ன பண்ணலாம்னா, கேட்டது என்னன்னா, இதை தவிர்த்து ஒரு ரூபம் இருக்குமோங்கிற ஒரு சம்பாவனாங்கிறது ஒரு விதமான சம்சயம். அந்த சம்பாவனை இல்லாத சமயத்துல அவனுக்கு இந்த சம்சயம் வராது. ஆக அந்த சம்பாவனை இருக்கும் போது இதை தவிர்த்து கூட ஏதாவது ரூபம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு வச்சிருந்தோம். அப்பதான் இந்த சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் இல்லாட்டா அந்த சந்தேகம் இல்லை. ஆக உற்ற சம்பாவனா விரக சகிருத நிச்சயம் பிரதிபந்தகம்னு சொல்லுவோம் இல்லையா. இது அப்ப இப்ப என்ன ஆகும், நீங்க தனியா ஒரு சாமானிய அபாவத்தை சொல்ல வேண்டியது. இந்த 4-5 அபாவ கூட்டத்தை சேர்த்து இதுதான் நாஸ்தின்னு சொல்லணும். ஆனா சந்தேகம் வரத்துக்கு இதை தவிர வேற ஏதாவது ரூபம் உண்டோங்கிற சந்தேகம் இல்லாம இருக்கணும். இல்லாம இருந்தா தான் இவனுக்கு சந்தேகம் வராம இருக்கும். இந்த சந்தேகம் வந்தா அந்த சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்றது. அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இந்த சந்தேகம் அந்த சந்தேகம் வரும், இந்த சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகம் வரும், இந்த சந்தேகம் இல்லாம இருக்கிறது அந்த சந்தேகம் வரத்துக்கு பிரதிபந்தகமாகிறது. இந்த மாதிரி பிரதிபந்தக பாவங்கள்ல நீங்க கல்பனை பண்ண வேண்டியிருக்கும். அது ஜாஸ்தி அதிகப்படியாக அந்த சரியா வராது, கௌரவம் அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு, உத்த சம்பாவனா விரகதசாயாமத்து ஏகாதிக சம்சய தர்சனாட்ச. இதுவரை போன தருவார். இவனுக்கு ரூபம்னா எத்தனை ரூபம்ங்கிறது தெரியாது. இதை தவிர்த்து வேற ஏதாவது ரூபம் உண்டா அதுவும் தெரியாது. இருக்குங்கிற சம்சயம் கூட இல்லை. அதான் அதை பத்தி இவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஒரு ஞானமும் வரல. ரூபம்னா இத்தனை தானா, இதுக்கு மேலையும் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன்கிட்ட திடீர்னு நாம வாயு ரூபம் உண்டா இல்லையான்னு கேட்டா சந்தேகத்துக்கு வந்துருக்கான். அதுல என்ன தெரிகிறது, இந்த சம்பாவனா விரகம் இருந்தால் கூட சம்சயம் வரும் இல்லையா. அப்ப என்னாச்சு, இந்த சம்பாவனா இருந்தால் சம்சயம் வரும், இல்லாட்டா வராது. பிரதிபந்தக பாவம் கல்பனை பண்றது கூட ஒன்றும் சரியா இல்லை அப்படின்னு நடுப்புற நின்னுது. இந்த பூர்வபக்ஷம் ரொம்ப நீட்டமா போறது, நடுவுல நின்னுது. இதுதான் அன்னிவரையில் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு என்ன கேட்கிறார், நனு அப்பா இன்னொருத்தர், இது பெரிய பூர்வபக்ஷத்துக்கு நடுப்புற ஒருத்தர் கேட்கிற கேள்வி, நீ ரூபசாமான்யாபாவம் ரூபசாமான்யாபாவம்னு சொல்றே,
யாவத் விசேஷாபாவத்தை காட்டிலும் தனியா இருக்குன்னு. அப்படின்னா இந்த ரூப சாமானியம் கூட தனியா ஒண்ணு ஒத்துக்கல. ரூபங்கள் யாவத் விசேஷ ரூப விசேஷங்கள் எல்லாம் விட்டுட்டு ரூப சாமானியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு ஒத்துண்டா என்ன அப்படின்னு கேட்டால், இப்ப பாருங்க, ரூபம் அஸ்தி நவா அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகம். இந்த இடத்துல ரூபம்ங்கிற இன்னும் கொஞ்சம் வேற விதமா சொல்றேன். வாயு ரூபம் அஸ்தி நவான்னு தானே பேசுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா வாயு ரூபம் அஸ்தி, வாயு ரூபம் நாஸ்தி. இந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து நாம சுருக்கமா சொல்றோம் வாயு ரூபவான் நவா, வாயு ரூபம் அஸ்தி நவா. அஸ்தி நவான்னு அது ஒரு வாக்கியம் இல்ல, வாயு ரூபம் அஸ்தி, வாயு ரூபம் நாஸ்தி. இந்த ரெண்டையும் சேர்த்து சமசயம் சொல்றதுக்காக ஒன்னா சொல்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டா, ரூபம் நாஸ்திங்கிறதுக்கு நீ இந்த ரூப விசேஷாபாவத்தை காட்டிலும் தனியாக சாமானியாபாவம் உண்டுன்னு சொன்னேன். அப்ப ரூபம் அஸ்தின்னு சொல்றதுக்கு ரூப விசேஷங்கள் இருக்கு, அதை காட்டிலும் தனியா ரூப சாமானியம்னு உண்டு அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? சொன்னால் அதுல என்ன ஆபத்து வரும்னா, அது ஒரு விசேஷமாத்தான் இருந்தாகணும். அந்த ரூபம் எந்த ரூபம் இருக்குமோ, இந்த விசேஷங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. வாயவிய ரூபம் அப்படின்னு தானே எனக்கு கடைசியில சொல்ல வேண்டி இருக்கும். வாயவிய ரூபம்னு சொன்னா அதுவே ஒரு விசேஷமாயிடும். இருந்தா சொல்றேன், வாயுல ரூபம் கிடையாதுங்கிறது வாஸ்தவம். வாயுல ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது கூட ஒரு விசேஷமாகத்தான். ஆக ரூப சாமானியம்னு சொல்லவே முடியாது. அப்ப என்ன ஆச்சு, ரூபம் அஸ்தி ரூபம் நாஸ்தி அப்படிங்கிற சம்சயத்துல ரூபம் அஸ்திங்கிற கோட்டியில எப்படி ரூப சாமானியம்னு ஒண்ணு தனியாக இல்லையோ, அதே மாதிரி ரூபம் நாஸ்திங்கிற இன்னொரு கோட்டி இருக்கு அந்த சம்சயத்துல, அதுக்கும் ரூப சாமானிய அபாவம்னு தனியாக இருக்க சொல்லணும். இந்த ரூப விசேஷாபாவங்களே ரூப சாமானியாபாவத்துவங்கிற ஒரு தர்மத்தை கொண்டு அந்த ரூபத்துல தெரிகிறது. அதே மாதிரி ரூப விசேஷங்களே ரூபத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்துல ரூபம்னு சம்சயத்துல தெரியுது. சரியா? இதுக்காக தனியா ஒரு தர்மியை கல்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நடுப்புற சண்டை வந்து யதா யாவத் விசேஷாபாவேभ्यः अतिरिक्तः सामान्याभावः रूपस्य संशयकोटिः तथा रूपसामान्यमपि यावत् विशेषेभ्यः अतिरिक्तं संशयकोटिः नाभ्युपगन्तुं शक्यते तथा च कथं रूपस्य संशयकोटित्वम्. இப்ப இந்த ரெண்டு கோட்டியில நீ அபாவத்தை பத்தி என்கிட்ட கேட்கிற, இது எப்படி சந்தேகத்துக்கு விஷயமாச்சேன்னு. நான் கேட்கிறேன், ரூபமே எப்படி சந்தேகத்துக்கு விஷயமாச்சு? ரெண்டு கோட்டியுமே தப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ அவன் பதில் என்ன சொல்லணும், ரூபத்துவேன ரூபேட சம்சயத்துக்கு விஷயமாச்சு. அதாவது ரூபத்துல பார்த்திவ ரூபத்துவம், ஜல ரூபத்துவம், தேஜோ ரூபத்துவம் இப்படின்னு நாம சொன்னோம்னா இதெல்லாம் விசேஷ தர்மங்கள். ரூபத்துவம்னு சொன்னோம்னா இது பொது தர்மம். இப்ப வாயுல எப்படி சந்தேகம் வருது, ரூபவான் நவான் தான் சந்தேகம் வருதே தவிர வாயு பார்த்திவ ரூபவான் நவா இந்த சந்தேகம் கிடையாது. வாயு ஜல ரூபவான் நவா அப்படின்னு தான் சந்தேகம் இல்லை. ஆக ரூபத்துவங்கிற பொதுவான தர்மத்தை கொண்டு சம்சயம் வரலாம்னு சொன்னால், அப்போ வாயு பார்த்திவ ரூபம் நாஸ்தி, ஜல ரூபம் நாஸ்தி. அதாவது பார்த்திவ ரூபாபாவா, ஜலரூபாபாவா, தேஜோ ரூபாபாவான்னு அபாவம் தெரிஞ்சால் கூட ரூபாபாவங்கிற ரூபத்துல தெரியலையோனா தாராளமா சந்தேகமா வரலாமே, சந்தேகத்தை உபபாதனம் பண்ணலாமே. அப்ப இந்த சந்தேகத்தை உபபாதனம் பண்றதுக்காக தனியா ஒரு சாமானியாபாவம் ஒத்துக்கணுங்கிற அவசியம் என்ன? இதுதான் இந்த பூர்வபக்ஷம். சர்வ எதித்து நீலபீதாத்யபாவத்வேன நிச்சயேபி ரூபாபாவத்வேன அனிச்சயாத் ரூபசம்சயः इति ब्रूषे तदा किं सामान्याभावेन ரூபத்வாவச்சன்ன பிரதியோகிதாக அபாவத்வேன சம்சய சம்பவா. சரி, இப்போ இங்க ஒரு இது வந்தது. ரூபத்துவங்கிற ஒரு சாமானிய தர்மம் இருக்கு, பார்த்திவ ரூபத்துவம், ஜல ரூபத்துவம், இந்த மாதிரி விசேஷ தர்மங்களும் இருக்கு. இதே மாதிரி பார்த்திவ ரூபாபாவத்துவம், ஜலரூபாபாவத்துவம்னு தத்தத் விசேஷாபாவத்துவங்கிற தர்மமும் இருக்கு, ரூபாபாவத்துவம்னு ஒரு தர்மமும் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ரூபாபாவத்துவம் அப்படின்னு ஒரு தர்மத்தை நீங்க புதுசாதானே கல்பிச்சாகணும் சாமானியாபாவத்தை ஒத்துக்கிறவன். ஏன்னா விசேஷாபாவத்தை சொல்றவனுக்கு ரூபாபாவத்துவங்கிறது எங்க இருக்கு, எந்த அபாவத்திலும் இல்லை.
சாமானியாபாவம்னு தனியா ஒத்துக்கிறவனுக்கு அந்த சாமானியாபாவத்துல ரூபாபாவத்துவம் அப்படின்னு ஒரு பொதுவான தர்மம் இருந்துருக்கு. நீங்க அந்த தர்மத்தை மாத்திரம் கல்பிக்கணும். தர்மத்தை மாத்திரம் கல்பிச்சா எங்க கல்பிக்கிறதுன்னு பிரச்சனை வரும். அது கல்பிக்கிறதுனா எங்க இருக்கிறதாக அதை சொல்றது? அந்த தர்மம் எங்க இருக்கு? அத்தனை ரூபாபாவங்கள்லயும் இருக்கு. எத்தனை விசேஷாபாவங்கள் இருக்கோ எப்படி ரூபத்துவங்கிற ஒரு அம்சம் ஒரு தர்மமானது எல்லா ரூபத்திலையும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரூபாபாவத்துவம் அப்படிங்கிற ஒரு சாமானிய தர்மமானது ஒவ்வொரு ரூபாபாவத்திலையும் இருந்துருக்கு. அப்ப இந்த தர்மத்தை நீங்க எங்க கல்பிக்கிறீங்கன்னா எல்லா ரூபாபாவத்திலையும் கல்பிக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆச்சு, தர்மிய ஒண்ணு புதுசா கல்பிக்கிறத விட தர்மத்தை எல்லாத்திலையும் கல்பிக்கிறதுல ஒரு லாபம் இருக்கு. தர்மி கல்பனாதா தர்ம கல்பனாயாக லகுத்வேனா, நீங்க தர்மினா அந்த தர்மத்துக்கு ஆதாரமா ஒரு புது அபாவத்தை கல்பிக்க வேண்டியது. எனக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் பிரசித்தமா இருக்கக்கூடிய விசேஷாபாவங்கள்ல அந்த ஒரு தர்மத்தை மாத்திரம் இருக்கிறதாக ஒத்துமுடுவேன் அப்படின்னு கேட்கிறேன். லகுத்வேன யாவத் விசேஷாபாவானாமேவ ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா கல்பனா அதஹ ந யத்கிஞ்சித் அபாவமாதாய கடோ நிரூபா இது பிரதீதி பிரசங்க இதே. இந்த மாதிரி ஒரு தர்மத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் சொல்லக்கூடிய இந்த சாமானியாபாவத்துவம் ரூபாபாவத்துவம்ங்கிறது அத்தனை ரூபாபாவமும் எந்த ஒரு இடத்துல சேர்ந்தால் தான் அது இருக்குமே தவிர ஏதோ ஒரு சில ரூபாபாவங்களை வச்சுட்டு இதை பேச முடியாது. அதனாலதான் கடோ நிரூபா அப்படின்னு சொல்ல முடியாது. கடத்தில் ரூபம் இல்லை சொல்லாமல் சொல்லக்கூடாது. கடத்துல ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரூபம் இருக்கு. ஆனா என்ன கேட்டா அதுல ஒரே ஒரு ரூபம் தான் இருக்கு, பாக்கி எந்த ரூபமும் இல்லை. இதுல அதுல அபாவம் தான் ஜாஸ்தி, ரூப அபாவம் ஜாஸ்தி. ஒரே ஒரு ரூபம் தான் இருக்கு. ரூபா பாவம்னு சொன்னா அத்தனை மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரூபத்தினுடைய அபாவமும் அதுல இருக்கு. ஆனா இத்தனை அபாவம் இருந்தாலும் அதுல கடோ நீரூபகான்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஒரு அபாவம் குறைஞ்சு போச்சு. இதுகிட்ட ஒரு ரூபம் இருக்கே, அந்த ஒரே ஒரு ரூபம் இருக்கே, அந்த ரூபத்தினுடைய அபாவம் அங்க சேரல இல்லையா? ஆக ஒரே ஒரு ரூபத்தினுடைய அபாவம் அந்த கட்டத்துல குறையிறது. அதனால அந்த கூட்டம் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த கூட்டத்துல ஒண்ணு குறைஞ்சதுனால அந்த ரூபாபாவத்துவங்கிற தர்மம் அதுக்கு வரல. அதனாலதான் கடோ நீரூபா, ரூபம் இல்லாதது கடம் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த பிரதீதி வராது. அதனால எத்கிஞ்சித் அபாவமாது, எத்கிஞ்சிதும் போட்டிருக்காரே தவிர ஒரே ஒரு அபாவத்தை தவிர பாக்கி சர்வ அபாவம் ஆதாதுன்னு இருக்குது. ஏன்னா அந்த அப்படிதான் இருக்கு, அதுல எல்லா அபாவமும் அதுல இருக்கு. கடோ நிரூப இது பிரதீதி பிரசங்க இது சேத் இதுக்கு மேலதான் நம்ம சொல்லணும். யாவத் விசேஷாபாவேஷு யத் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவம் தத் பிரத்யேகம் விஸ்ராந்தம் வியாசஜ்ய விருத்திவா. இதுக்கு மேல அந்த சாமானியாபாவத்தை ஒத்துக்கக்கூடிய சித்தாந்தி பேசுறான். அதாவது நமக்கு இப்ப பூர்வபக்ஷி, அத்வைத சித்தாந்தத்துல பூர்வபக்ஷியாக இருக்கிறவன் அதுக்கு பதில் சொல்றான். அத்வைதியும் நம்ம பதில் சொல்லலை, அதுக்குள்ளேயேதான் நடக்கிறது. என்ன சொல்றான், நீ அந்த மாதிரி ஒரு தர்மத்தை கல்பிக்கிறேன்னு சொல்றியே ரூபாபாவத்துவம் அப்படின்னு, இந்த தர்மத்தை வியாசஜ்ய விருத்தியாக ஒத்துக்கிறதா பிரத்யேக விக்ராந்தமா ஒத்துக்கிறதா அப்படின்னு விகல்பிக்கிறான். அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கோன்னு சொன்னா நமக்கு மாடுகள் தானே, எல்லா மாடும் இருக்கு. கோத்துவம் அப்படிங்கிறது எல்லா கோவிலையும் உண்டா? அத்தனை கோவிலையும் கோத்துவங்கிற ஒரு பொதுவான ஜாதி உண்டு அப்படிதானே சொல்லலாம். அந்த கோத்துவம் ஒவ்வொரு கோவிலும் இருக்கு, ஆனா தனித்தனியாக இல்லை, ஒன்னாக இருக்கு. இதை ஒண்ணு வச்சு இன்னொரு இடத்துல வேற ஒரு இதை சொல்றேன். தேவதத்தா யஜ்ஞதத்தா திருத்தம் வரும்படியா, அதான் திருத்தம் தான் சொல்லணும். 3 தேவதத்தா யஜ்ஞதத்தா விஷ்ணுமித்ரஹா, இந்த 3 பேர். இந்த 3 பேர்னு சொன்னோம், அதுல ஒரு திருத்தம்ங்கிற சங்கிய வருது இல்லையா, இதை வச்சுப்போம். இப்ப இந்த 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தால் அப்ப 3 பேர் இருக்காங்க, சரிதானே? அப்ப திருத்தம் அங்க இருக்கு. இதே 3 பேர்ல ஒருத்தர் மாத்திரம் வந்திருக்காருன்னு வச்சுக்கோ, 3 பேரும் வந்திருக்கான்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது.
ஒருத்தர் வந்தாலோ 2 பேர் வந்தாலோ 3 பேர் வந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த த்ரித்வங்கிறது இந்த 3 பேருக்கிட்டையும் இருக்கு. த்ரித்வம் 3 பேருக்கிட்டையும் இருக்கு, கோத்துவம் எல்லா கோவிலையும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கோ இருந்தாலும் அந்த கோ இருக்குன்னு சொல்லுவோம். 2 கோ இருந்தாலும் இருக்கு கோத்துவம் இருக்கு, 3 கோ இருந்தாலும், எத்தனை கோ இருந்தாலும், ஒரு கோ இருந்தா கூட கோத்துவம் இருக்கு. ஆனா அந்த 3 பேர்ல ஒருத்தர் இருந்தா 3 பேர் இருக்கான்னு சொல்றது இல்லை. அப்ப நீங்க ஏன் அப்படி சொல்றது இல்லை? இந்த கோத்துவத்துக்கும் அந்த திரித்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை பார்க்கணும். கோத்துவங்கிறது ஒவ்வொரு வியக்தியிலையும் இருக்கான். அதனால ஒரே ஒரு கோ வியக்தி இருந்தா கூட கோத்துவம் இருக்கு, அறிவு சொல்லலாம். இதுதான் பிரத்யேக பரியவசிக்கம்னு சொல்றது கோத்துவத்தை. ஆனா அந்த 3 பேர்ல உள்ள அந்த திரித்துவங்கிறது இருக்கே, அந்த 3 பேர்ல ஒருத்தர் மாத்திரம் இருந்தா திரித்துவம் இருக்காது. 3 பேரும் சேர்ந்தாதான் அந்த திரித்துவங்கிற சங்கியா அங்க இருக்க முடியும். இத வியாசஜ்ய விருத்தி. வியாசஜ்ய விருத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதற்குடைய ஆதாரங்கள் அநேக ஆதாரத்துல மாத்திரம் இருக்கும், ஒரே ஒரு ஆதாரத்துல இருக்காது. எத்தனை ஆதாரமோ சரியா. இந்த ஸ்திரீனி யார சொல்றது? இந்த 3 பேர் தானே சொல்றது. இந்த 3 பேர், நான் 3 பேருடைய திரித்துவம்னு சொன்னா இந்த 3 பேர், இந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்தா நான் 3 பேர் இருக்காலும் சொல்லாமா? முனித்திரயம் நமஸ்கிருத்தியன்னு வருது. பாணினி, காத்தியாயனர், பதஞ்சலி, இவா 3 பேரும் வியாக்கரணத்துக்கு முனித்திரயம். சரியா? இந்த இந்த முனித்திரயத்துல ஒருத்தர் மாத்திர கிருத்துங்க திரயகானா யாரு? திரையவோ முனையா 3 மகர்ஷிகள். அப்ப திரித்துவம்ங்கிறது 3 பேருக்கு இருக்கு. ஒரே ஒரு மகர்ஷி இருந்தா நான் முனித்திரயம்னு சொல்லாமா? அத 3 பேர் சேர்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது வேற, அது பேரு, அது பேரு வச்சு. எங்க மாமனார் சப்தரிஷின்னு பேரு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுற இந்த 7 வேற வேற 7 பேர் சேர்ந்தா சப்தரிஷி சமாசம் பண்ணி சொல்லுறாங்க. அங்க அந்த இடத்துல வியாக்கரணத்தை இடிக்கும். சமாசம் பண்ணி ஒரே பதத்தான சப்தரிஷி சப்தத்தான அங்க அவளை சொல்லக்கூடாது. சப்த ரிஷயா அப்படின்னு தனித்தனியா சொல்லுங்க. அதுல 7 பேர் சேர்ந்துருந்தாங்க. ஆனா சப்தரிஷின்னு சேர்த்து ஒரே பதங்கிறது அந்த சில பேரை தான். ஆக அந்த ஸ்திரித்துவங்கிறதுக்கும் இந்த கோத்துவங்கிறதுக்கும் வித்தியாசம். இந்த ஒருத்தருக்கு ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்காரு. அப்பா வில்லு எழுதி போகணுமா கடமைட்டார். அங்க ஸ்வத்துவம் இருக்கு, ஓனர்ஷிப். அது யாருக்கு? 3 பேருக்கு. இந்த ஸ்வத்துவங்கிற ஒரு பதார்த்தம் வியாசஜீவர்த்தி தர்மத்துல 3 பேரிடத்துல இருக்கு. இந்த வீடு இருக்கு, 3ஆ பிடிக்கணும்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஜெனரலா என்ன பண்ணுவா, அதை வித்துவிட்டு 3 பேர் சமமா எடுத்துக்கலாம். விற்கல நான் தனித்தனியா எடுத்துக்கிறேன்னா ஒருத்தன் வேணும்ட்டு ஒவ்வொரு செங்கல்லையும் எனக்கு ஒரு பகுதி இருக்கு. இது வியாசஜீவர்த்தி தர்மம் புரிஞ்சுக்கிறது. தட் இஸ் தி ஓனர்ஷிப் லைக்ஸ் இன் ஈச் ஆர்ட், இன் ஈச் ஆட்டம். அதுதான் வியாசஜீவர்த்தின்னு அர்த்தம். அதை பிரிக்க முடியாது. அதை மாத்திட்டார், அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அவருக்கு லா தெரியும். அதுதான் சரியா போய். இப்போ இந்த மாதிரி தொம்முல இந்த மாதிரி 2 தினசு இருக்கு வச்சுட்டல. இப்ப இந்த தொம்க்கு வருவோம். ரூபாபாவத்துவம் இது ஒரு தன்மை தானே. இது ஒவ்வொரு அபாவத்திலையும் தனித்தனியா கோத்துவம் மாதிரி இருக்கும்படியா நீங்க சொல்றீங்களா, இல்ல பல கூட்டத்துல சேர்ந்து ஒன்னா இருக்குமா? இதுதான் இப்ப கேள்வி. வியாசஜ்ய விருத்தியா பிரத்யேக விசிராந்தமா? இது ரொம்ப காலமா இந்த வியாசஜ்ய விருத்தி பதங்கள்லாம் இருந்திருக்கு. பாஷ்யத்திலேயே வந்திருக்கு ஒரு இடத்துல. பாஷ்யத்திலேயே அந்த கோத்துவம் சப்தாந்தராட்சி அவயவங்கள்ல அவயவிங்கிறது எப்படி இருக்கு? வியாசஜ்ய தேவா பிரத்யேகம் வர்த்ததேவான்னு இது பழைய காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் இப்படின்னு கேட்ட நடக்கும் பிரத்யேக விஷயம். ஆமா, ஒரே மனுஷத்துவம் தான். ஒவ்வொருத்தையும் ஒழுங்கே இருக்கு, எல்லாத்தையுமே சேர்ந்து. இதுதான் பிரத்யேக விசிராந்தம். ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காந்தம் சர்வத்திர வர்த்ததே. ஒன்னாவே இருந்துட்டு சர்வத்திர வர்த்ததே. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருக்குங்கிறது இல்ல.
பிரம்மாங்கிறதே பிரம்மஸ்வரூபம். இந்த ரெண்டு விகல்பம் யாவத் விசேஷாபாவேஷு யத் ரூபத்வாவச்சன்ன பிரதியோகிதா தத்துவம் தத் பிரத்யேகம் விஸ்ராந்தம் வியாசஜ்ய விருத்திவா ஆத்யே எத்கிஞ்சிதபாவமாதாய கடோ நிரூப இது பிரதீதி பிரசங்கா. இந்த பிரத்யேக விஸ்ராந்தம்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதுல என்ன கோத்தம் ஒரே ஒரு கோ இருந்தாலும் கோத்தம் வருத்ததே. அப்ப ஏதோ ஒரு அபாவம் வருதுன்னா ரூபம் நாஸ்தின்னு சொல்லலாம்னு. ஏன்னா அந்த ரூபத்தாவச்சன பிரதியோகிதாகத்துவம் கோத்துவத்தை போல ஒவ்வொரு அபாவத்திலையும் பூர்ணமா இருக்குன்னு சொன்னா எந்த ஒரு அபாவம் இருக்காலும் போதும் ரூபம் நாஸ்தின்னு சொல்ல வேண்டியதா வந்துடும் இல்லையா? அது ரொம்ப தப்பா போதும். வியாசஜ்ய விருத்தி இது ரெண்டாவது பட்சத்துக்கு வருவோம். த்விதீயே தத்தத்ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவஸ்ய அவ்யாசஜ்ய விருத்தி ஸ்வபாவத்வேன தத் வத்திரிக்தம் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவம் வியாசஜ்ய விருத்தி கல்பனீயம். தத்வரம் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாக ஏக ஏவ அபாவ கல்பியதே. இப்ப என்ன ஆச்சுன்னா கௌரவம்னு சொல்றாங்க. இது யாரு சொல்றாங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன். இது வேதாந்தி சொல்லல, தார்க்கிகனுடைய சித்தாந்தி சொல்றான். அதாவது தத்துவ சித்தாமணிக்காரர் பதில் சொல்றார் அப்படின்னு வச்சுக்கோம். இவர் என்ன சொல்றார், இது ஒரு ஒரு தர்மம் ரூபத்வாவச்சன்ன பிரதியோகிதாக அபாவத்துவம், இது எல்லா அபாவத்திலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அங்க சேரக்கூடிய அத்தனை ரூபாபாவத்திலையும் தத்தத் ரூபாபாவத்துவங்கிற தனித்தனி தர்மங்கள் இருக்கு இல்லையா? வாயு ரூபா பார்த்திவ ரூபாபாவத்துவம், ஜல ரூபாபாவத்துவம் அப்படின்னு அந்தந்த ரூபாபாவத்துவம் அத்தனை அபாவங்களுக்கு தனித்தனியா தத்தத் ரூபாபாவத்துவங்கிறது இருக்கும் இல்லையா? இதை தவிர்த்து எல்லாத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அபாவத்துவம் கூட. இப்ப எத்தனை ஆகும்னா அங்க ஒரு 100 அபாவம் இருக்குன்னு சொன்னா இப்ப எத்தனை அபாவத்துவம் இருக்குன்னா 101 அபாவத்துவம் இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா ஒவ்வொன்றுலயும் அந்தந்த அபாவத்துவங்கிறது இருக்கு, விசேஷ அபாவத்துவம் எல்லாத்திலையும் சேர்ந்து ஒரு அபாவத்துவம் ரூபாபாவத்துவம்னு. அப்ப 101 ஆகும். இதுல என்ன ஆகும்னு கேட்டா கௌரவம் சொல்றோம். தத்தத் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவஸ்ய அவ்யாசஜ்ய விருத்தி ஸ்வபாவத்வேன. அந்த இன்னொரு தர்மம் இருக்கு பாருங்க, அந்தந்த அபாவத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த அபாவத்துவம் இது வியாசஜ்ய விருத்தி இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றுலையும் தனித்தனியா இருக்க போகுது. அதனால அது அவ்யாசஜ்ய விருத்தி ஸ்வபாவம். அதை காட்டிலும் வேறாக ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் வியாசஜ்ய விருத்தி கல்பனி. அதாவது பிரதியோகிதாக அபாவத்துவம், அபாவத்துல பிரதியோகிதாகத்துவம்னாவது சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கல்பனியம் தத்வரம் ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாக ஏக ஏவ அபாவ கல்பியதே. நான் என்ன சொல்றேன்னா இத்தனை இதுவரை அபாவத்துவம் அவ்யாசஜ்ய விருத்தியாக இருக்கு தத்தது அபாவத்துவங்கிறது. ஆனா நீ புதுசா சொல்லக்கூடிய அபாவத்துவம் இருக்கு ரூபாபாவத்துவம், இதை மாத்திரம் நீ வியாசஜ்ய விருத்தியாக கல்பிக்கணும். நான் என்ன பண்றேன்னா அபாவத்தினுடைய சுபாவத்தை மாத்தல, புதுசா ஒரு அபாவத்தை வச்சுக்கிறேன். 101வது அபாவம். இந்த அபாவத்துல அந்த ரூபாபாவத்துவங்கிறது இருக்கு. இது வியாசஜ்ய விருத்தி கிடையாது. ஏன்னா இந்த ரூபாபாவங்கிறது தத்தத் ரூப விசேஷ அபாவ கூட்டங்களை காட்டிலும் தனியாக ஒத்துக்கிறேன். நீ ஒரு அபாவத்துவங்கிறத சொல்லி அதுக்கு புது தினசான வியாசஜ்ய விருத்தித்துவம் வேற நீ ஒத்துக்கிறதுக்கு தனியாவே ஒரு அபாவத்தை சொல்லி வியாசஜ்ய விருத்தி இல்லாம அதுல ரூபாபாவத்துவம் இருக்குன்னு சொல்றது எனக்கு லகுவா இருக்குமே அப்படின்னு இவர் சொல்றார். தத் வரம் இதற்கா நீங்க சொல்றதை விட என்னுடைய இது சரியா இருக்கு, சிரேஷ்டமா இருக்கு. ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாக ஏக ஏவ அபாவ கல்பியதே. இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன கௌரவம் லாகவங்கிறத பார்க்க. மம ஏகா அபாவ ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்வம் சேதி வஸ்துத்வயம் கல்பியம். தவசோ ரூபத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்வம் தஸ்ய வியாசஜ்ய விருத்தித்வேன பகுஷு அபாவேஷு பிரத்யேகம் சம்பந்தாஹ இது பகு கல்பனியம். இப்ப என்ன ஆகும்னா அவன் கேட்பான், வியாசஜ்ய விருத்தின்னு சொல்றவன், நீ ஒரு அபாவத்தை கல்பிக்கணும், ரூபாபாவத்தை ரூபசாமான்யாபாவத்தை. அதுல ரூபசாமான்யாபாவத்துவம்னு ஒரு துவமையும் கல்பிக்கணும். உனக்கு ரெண்டாச்சு. எனக்கு அபாவம் கல்பிக்க வேண்டியதில்லை. அந்த விசேஷாபாவங்கள்லாம் சித்தமா இருக்கு, 3 அபாவம் அப்படியே இருக்கு. அதுல ரூபசாமான்யாபாவத்துவம்னு ஒரு தர்மத்தை மாத்திரம் கல்பிக்கணும். அப்ப எனக்கு தானே லாகவம் இல்லையா?
உனக்கு ஒண்ணு ஜாஸ்தியா போறது எனக்கு. அதுக்கு இவர் என்ன சொல்றார், இல்ல உனக்குதான் ஜாஸ்தி கல்பிக்கணும். எனக்கு ஒரு அபாவத்தை சொல்லிட்டு அந்த அபாவத்துல அபாவத்தும் சொல்லிட்டா போறோம். நீ அபாவத்தும் சொல்றவன் இருக்க நீ 100 அபாவத்திலையும் அந்த அபாவத்துவத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, யாசித்ய விருத்தியாக. அப்ப எத்தனை சம்பந்தம் கல்பிக்கணும்? 100 சம்பந்தம் கல்பிக்கணும். 100 அபாவத்தோட சம்பந்தப்படுத்தணுமே அத. அப்ப என்ன ஆகும்? சம்பந்தாக. ரூப சாமானியாபாவத்துவங்கிறது தர்மத்தை கல்பிச்சுட்டு பேசாம இருக்க முடியாது. அந்த ரூப சாமானியாபாவத்துவம் எங்க இருக்கு? அந்த 100 அபாவத்திலையும் இருக்குன்னு சொன்னோம். 100 அபாவத்துக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் சொன்னா அது ஒரு சம்பந்தம் ஆகுமா? ஆகாது இல்லையா? எத்தனை அபாவம் இருக்கோ அத்தனை சம்பந்தம் வந்துடும். அதனால உனக்குதான் 101 சம்பந்தங்கள். இன்னும் நீட்டே போல அதெல்லாம் கல்விக்கிறது. ஆமா, பிரதியோகிதா அனுயோகிதா எல்லாம் வரும். இல்ல நிறைய சமாச்சாரம் அதுக்குள்ள வரும். ஸ்தூலமா பாக்குறச்ச உனக்கு ரூபசாமானிய பாவத்துவம் அதுக்கும் அதோடைய ஆதாரத்துக்கும் உள்ள சம்பந்தங்கள் நிறைய சம்பந்தாக இவ்வளவு கல்பிக்கணும். எனக்கு ஒரே ஒரு அபாவம், அந்த அபாவத்துல ரூபசாமானிய பாவத்துவம்னு ஒரு தர்மம் சரியா போச்சு. எனக்குதான் லாகம். அதான் மம ஏக அபாவ ரூபத்வாவச்சின்ன பிரத்யோகிதாகத்வஞ்ச இது வஸ்துத்வயம் கல்பியம். இந்த 2 தான் நான் கல்பிக்க வேண்டியது. தவது ரூபத்வாவச்சின்ன பிரத்யோகிதாகத்வம் தஸ்ய வியாசஜ்ய விருத்தித்வேன பகுஷு அபாவேஷு பிரத்யேகம் சம்பந்தாக இது பகு கல்பியம். சரி, இப்படி சொன்னாலும் நீ தர்மியை கல்பிக்கிற, நான் தர்மத்தை மாத்திரம் கல்பிக்கிறேன். தர்மி கல்பனாகா தர்ம கல்பனாயாம் லாகவம் அப்படின்னு ஒரு நியாயம். புதுசா ஒரு தர்மியை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கக்கூடிய தர்மிகள்லயே ஒரு தர்மத்தை கூட கல்பிக்கிறதுல லாகவம் தான். அது ஒண்ணும் கௌரவம் இல்லை, அப்படி ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் என் பக்கத்துல தானே இருக்குன்னு அவன் கேட்பான். 100 சம்பந்தத்தை கல்பிச்சாலும் புதுசா ஒரு தர்மிய கல்பிக்கலையே, தர்மத்தை தானே கல்பிச்சேன். இருக்கிற தர்மிகள்ல புதுசாவே நீ ஒரு வஸ்துவை நான் கல்பிக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த நியாயம் இங்க வராது. இங்க போய் சொல்ற தர்மி கல்பனாத்தா தர்ம கல்பனாயாக லகுத்துவம் இது நியாயத்து கல்பனீய ஆதித்யாபேட்சா. அந்த நியாயத்தை சொல்லுவான் இந்த இடத்துலன்னா, பல தர்மங்கள் ஒரு இருக்கிற தர்மியில கல்பிக்கிறத காட்டிலும் அத்தனை தர்மங்களுக்கு ஆதாரமாக ஒரு தர்மியை கல்பிக்கிறது இருக்கே, அதுல லாகம். ஏன்னா இதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, நிறைய தர்மங்களை கல்பிக்கணும் நீ, நான் ஒரு தர்மியை கல்பிச்சு விட்டேன்னா எனக்கு லாபமும். ஆனா இங்க இருக்கிறத பார்த்தேன்னா இன்னும் விபரீதம். எப்படி விபரீதம்னு சொன்னா, தர்மி எனக்குதான் சாதகம். இந்த நியாயம் நீங்க பூர்வபக்ஷம் நினைச்சிருக்கு தனக்கு சாதகம்னு. எனக்கு ஒரே ஒரு அபாவம் தர்மி. இந்த தர்மியை கல்பிக்கும் போது ஒண்ணு கல்பிச்சா போறோம். நீ கல்பிக்கும் போது அதனுடைய சம்பந்தங்கள் நிறைய கல்பிக்க வேண்டியிருக்கு. அப்ப எங்க நிறைய கல்பிக்கணுமோ அது குருபூதம், கொஞ்சமா கல்பிக்கிறது லகுபூதம். இதுதான் அந்த நியாயத்தினுடைய தாற்பயம். தர்மி கல்பனமா தர்ம கல்பனமாங்கிறது விஷயம் இல்லை. அதிகப்படியான கல்பனை எதுல இருக்கு? தர்மியை கல்பிக்கும் போது தர்மி ஒன்னா, பல தர்மங்கள் இருக்கு, ஆனா தர்மிய ஒன்னா கல்பிக்கும் போது எனக்கு லாகவம்னு சொல்றான். அப்படிதான் வச்சுக்கணும். அது தர்மி கல்பனாவா தர்ம கல்பனாவாங்கிறது நமக்கு விஷயம் இல்லை. ஏவஞ்ச தர்மி கல்பனா தர்ம கல்பனாயா லாகவம்னு எங்க சொல்றானா, கல்பனீய ஆதித்யாபேட்சா. எங்க கல்பனீயம் அதிகமோ அது குருபூதம். உனக்கு இங்க விபரீதமா இருக்கு. நான் ஒரே ஒரு அபாவத்தை கல்பிக்கிறேன், நீ அபாவத்துவத்தை கல்பிச்சுட்டு அதுல ஏகப்பட்ட சம்பந்தங்கள் அந்தந்த அபாவத்துல சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அந்த நியாயத்தை இங்க நீ கொண்டு வர முடியாது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் வேற ஒரு இடத்துல சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் அதுக்கு சரிபட்டு வராது. 2 கட்டத்தை காமிச்சு இதுல ரூபம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லும்படியா வரும். அதுக்கு என்ன பண்ண போறேன்? கடத்வயே யாவத் விசேஷாபாவ தத்துவேதி ரூபசாமான்யாபாவ புத்தி அனுதயாத் ஐகாதிகரண்யாவச்சேதேனாபி அபாவாக விசேஷணியா. 2 கட்டத்தை காமிக்கிறான். இதுல ரூபம் இருக்கா இல்லையா? ஒரு கட்டத்தை இல்லை, கடத்வயத்துல கேட்கிறேன். நீங்க எந்த ரூபமும் 2 கட்டத்துல இருக்கும்படியான ரூபமே கிடையாது. ஒரு ரூபம் இந்த கட்டத்துல இருக்கு, இன்னொரு ரூபம் அந்த கட்டத்துல இருக்கு. இந்த ரூபம் கிடையாது, இருக்க முடியாது. ஆமா, ஒரே 2 சௌகமா இருந்தாலும் ஆமா, 2ம் ஒரே மாதிரியான ரூபத்துல இருக்கு.
இந்த கட்டமும் சிவப்பு, இந்த வஸ்திரமும் வெளுப்பா இருக்கு, அந்த வஸ்திரம் வெளுப்பா இருக்கா, இந்த ரெண்டு இந்த ரூபம் வேற அந்த ரூபம் வேற. இது நையாயிக மட்டத்துல இதுவும் வெளுப்பாதான் இருக்கு, அதுவும் வெளுப்பாதான், ரெண்டும் ஒரே வெளுப்பு தானே கேட்கக்கூடாது. இந்த வஸ்திரம் வேற அந்த வஸ்திரம் வேறனா இதுல உள்ள வெளுப்பு வேற அதுல உள்ள வெளுப்பு வேற, சரிதானே? ஏன் இந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு? இந்த வஸ்திரம் எப்ப உண்டானது, அந்த வஸ்திரம் எப்ப உண்டானது, ரெண்டும் ஒரே சமயத்துல உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த வஸ்திரத்துல உள்ள ரூபம் இந்த வஸ்திரம் வரதுக்கு முன்னாடியே இருக்கும் இல்லையா? அப்ப முன்னாடியே இருக்கக்கூடிய ரூபமும் அப்புறமா வரக்கூடிய அந்த ரூபமும் ஒன்னா எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால நையாயிகா இந்த வஸ்திரம் கிழிஞ்சு கொடுத்துன்னு வச்சுருந்தோம், அது நாசமாயிடுச்சுன்னு சொன்னா இதுல உள்ள ரூபம் போயிடும். அந்த வஸ்திரம் அப்படியே இருந்ததுன்னா அதுல உள்ள ரூபம் இருக்கும். இந்த மாதிரி பல விருத்த தர்மங்கள்னால இந்த ரூபம் வேற அந்த ரூபம் வேற, ஒவ்வொரு பதார்த்தத்திலும் இருக்கக்கூடிய ரூபம் தனித்தனியாக இருக்கு. ஒரே மாதிரியா இருக்குன்னு வேணும்னா சொல்லலாமே தவிர ஒரே ரூபம் அங்க கண்டப்பட்டவன புதுசா ஒரு படம் வந்து இது கிழிஞ்சு போச்சுன்னா அது வேற பட்டம், கிழிஞ்ச துணின்னு ஒண்ணு புதுசா வந்துருப்பாங்க, கிழிஞ்ச துணி வேற, அது வேற சொல்லியிருக்காங்களா வேண்டிய அவன் அங்க கிழிஞ்ச வெயிட்டிங் காரணம் ஈஸ்வரன் தான். கிழிக்கிறதுக்கு தான் இவன் காரணம், கிழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈஸ்வரன் அவனுக்கு கிழிஞ்சாடி வரும். அதுதான் இந்த மாதிரி ஒரு பிரக்கிரியை இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டு கடத்தை காமிச்சோம்னா அதுல வந்து ஒரு ரூபம் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். கடத்வயம் எந்த ரூபமும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி இங்க எப்படி கேட்கலாம் பார்க்கலாம்னா, கடத்வயம்னா உலகத்துல இருக்கக்கூடிய ரூபத்துல ரெண்டு ரூபம் தான் இதுல இருக்கலாம். இதுல ஒரு ரூபம் அதுல ஒரு ரூபம். இந்த ரெண்டு ரூபத்தை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரூபங்களுடைய அபாவமும் இங்க சேரும். அப்படிதானே? இங்க அபாவம் வரலன்னு சொன்னா இந்த ரெண்டு தான், இது ஒரு ரூபம் அது ஒரு ரூபம், இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாதே தவிர பாக்கி எல்லா ரூபமும் இல்லை, அதுல சந்தேகம் இல்லை. இந்த ரெண்டு ரூபங்கள்ல இந்த ரூபம் ரெண்டு கடத்திலும் இருக்கும் இல்ல, ஒரு கடத்துலதான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ரூபம் கூட ஒவ்வொரு கடத்துல தான் இருக்கே தவிர ரெண்டு கடத்துல இல்லை, கடத்வயத்துல இல்லை. அப்பனா அந்த கடத்வயத்துல என்ன இருக்கு? ஒரு ரூபம் கூட இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப அத்தனை ரூப அபாவமும் சேரும் போது நீ என்ன பண்ண, உனக்கு வந்து சித்தமாயிடுச்சு. உனக்கு வந்து ராவத் விசேஷாபாவ கூட்டம் ஒரு இடத்துல சேர்ந்தாச்சுன்னா ரூபம் நாஸ்தின்னு பேசலாம். அப்ப கடத்வயத்தை காமிச்சு இங்க ரூபமே இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? ராவத் விசேஷாபாவம் வந்துருச்சு. கடத்வயன்னு கேட்டுக்கலாம். கடத்வயம்னு எடுத்துட்டோம்னா இதுல ஒண்ணுல இருக்கக்கூடிய ரூபம் கூட ரெண்டுல இல்லையே. ஒண்ணுல இருந்தா ஏகத்திர சத்தேபி உபயத்திர நாஸ்தின்னு வந்துடும். ஒண்ணு இருந்தாலும் ரெண்டு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப கடத்வயம் நீரூபம் பேசலாமா? பேசக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், நீங்க வந்து யாவத் விசேஷாபாவம் மாத்திரம் இருந்தா போறாது, அந்த யாவத் விசேஷாபாவமும் ஒரு அதிகரணத்துல சேரணும் அப்படின்னு ஒரு விசேஷம் போட்டுக்கணும். கௌரவம் பாருங்க, குருபூதம் அது பல 2-3 அதிகரணத்தை காமிச்சு எல்லாத்துலயும் சேர்த்து மொத்தமா வந்து ஒரே ஒரு அதிகரணத்தை எடுத்துன்னு சேருன்னு. ஒரு அதிகரணத்துல அத்தனை விசேஷாபாவமும் சேர்ந்துதா? யாவது விசேஷாபாவம் சேரலையும் ஒண்ணு பாக்கி இருக்கேன், ஒரு அபாவம் சேராம இருக்கு இந்த ரூபத்துல, அதனாலதான் வரலன்னு சொல்றோம். அப்ப நீங்க சாமானிய இந்த யாவத் விசேஷாபாவத்தை வெறும் சொல்லி பிரயோஜனப்படல. ஐகாதிகரண்யா ஒரு அதிகரணாவச்சேதேன்னு யாவத் விசேஷாபாவ கூட்டம் சேர்ந்தா அப்ப ரூபம் நாஸ்தின்னு பேசலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பரிஷ்கரிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னது இப்ப போறல்ல, அதான் சொல்றேன். ஐகாதிகரண்யாவச்சேதேனாபி அபாவாக விசேஷணியா ததாச்ச அதிகௌரவம். சம்பந்தத்தை கல்பனை பண்ணி இந்த மாற்றங்களே இன்னும் புதுசா விசேஷங்கள்லாம் அவரை கேட்க வேண்டி வந்தது. அதனால ரொம்ப கௌரவமா இருக்கு. இன்னொரு தோஷமும் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நான் சாமானியமாக சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், அதாவது தோஷம். நீங்க சாமானிய பாவத்தை ஒத்துக்கலைன்னா அதுல வரக்கூடிய ஆபத்து. அப்பிச்ச வியாசஜ்ய விருத்தி தர்மகிரகே யாவதாசிரிய கிரக தத் பேத கிரகஸ்ய ஹேது. இது ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா அகிருஹீதேஷு பின்னதயா வா அகிருஹீதேஷு வஸ்திராதிஷு துத்வாதி புத்தி அனுதயா. இப்ப வாசஜ்ய விருத்தியான தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா
அதுக்கு ஆச்சரியமா எத்தனை ஆச்சரியங்கள் இருக்கோ அத்தனை ஆச்சரியமும் தெரியணும். அத்தனை ஆச்சரியம் வெறும் தெரிஞ்சா வராது, தனித்தனியா வெவ்வேறா தெரியணும். இங்க 3 பேர் இருக்கான்னு தெரியலன்னா அதுக்கு ஆச்சரியமான அந்த 3 பேரும் தனித்தனியா இருக்கான்னு சொல்லணும். 2 பேரை சேர்த்து ஒண்ணுன்னு நினைச்சுட்டேன்னா அப்ப 3ன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த வியாசஜ்ய விருத்தியா இருக்கக்கூடிய தர்மத்துக்கு எத்தனை ஆச்சரியங்கள் இருக்குமோ அத்தனை ஆச்சரியங்களும் சின்னமாக நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வேற இது வேற இது வேற. 10 பேர் இருக்கிற இடத்துல ஒண்ணுன்னு ஒரு 10 எண்றதுக்கு பதில் நீங்க 9ன்னு எண்ணி நேரிட வச்சுங்க. அந்த தசமஸ்தவத்தின் மாதிரி அப்ப அந்த தசத்துவம் தெரியாது போடும். அதனால யாவது ஆச்சரிய கிரகம் தது பேத கிரகம் எல்லாமே வேணும். இப்ப இங்க என்ன ஆகும், நீங்க ஒரு ரூபத்வாவச்சன்ன பிரதியோகிதாக அபாவத்துவம்னு சொல்றீங்களே, இந்த அபாவத்துவம் வியாசஜ்ய விருத்திங்கிற பட்சத்துக்கு எடுத்து வந்திருக்க இல்லையா? வியாசஜ்ய விருத்தினா இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அபாவங்கள் எத்தனை? ஏதாவது கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல அசங்கியம், கணக்கே பண்ண முடியாது. உலகத்துல எத்தனை ரூபம் இருக்கோ அத்தனை ரூபத்தினுடைய அபாவத்தை தனித்தனியா எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து அத்தனை அபாவமும் நான் சேர்த்து பார்த்தேன்னா அப்பதான் தெரியும் உனக்கு. இந்த அசர்வஜ்ய துர்விஜ்யம் சர்வஜனால நீங்க சொல்ற பட்சத்திற்கு போனதுன்னா நீ சொல்லவே முடியாது. அதாவது ஒத்தனாலையும் பார்க்க முடியாது. ஏன்னா இத்தனை யாவதாச்சரிய பிரத்யக்ஷம் வர முடியுமா எங்கேயாவது? சாத்தியமே இல்லை. அதனால தனியா ஒரே ஒரு அபாவத்தை சாமானியாபாவம்னு சொல்லிக்கிறது தான் தேவலை. இது இவருடைய அபிப்பிராயம். அப்பிச்ச வியாசஜ்ய விருத்தி தர்மகிரகே யாவதாசிரய கிரக தத் பேத கிரகஸ்ய ஹேது அகிரஹீதேஷு பின்னதயா வா அகிரஹீதேஷு வஸ்திராதிஷு வித்வாதி புத்தி அனுதயா ததா ச யாவதபாவ தத் பேத அக்ரஹே பிரதமத ஏவ நிரூபயிதி தீர்ணஸ்யா. ஆனா நமக்கு நிரூபம்னு தெரியிருச்ச, பாக்குறதுக்கு ரூபம் இல்லையே அப்படின்னு தெரியுது, முன்னாடியே தெரியுது. எப்படி முன்னாடி தெரிய முடியும்? அதுல அபாவம் அத்தனை அபாவங்கள்லாம் வரிசையா பார்த்து கஷ்டப்பட்டு அப்புறம் நிரூபம்னு சொல்லணும். இந்த பிரதமத்தையேவ நிரூபகா முதல்ல ஆரம்பத்திலேயே நிரூபம்னு தெரியுறதே அப்படிங்கிறது இருக்கே, இந்த புத்தி வர முடியாது. தீர்ணஸ்யா வியாசஜ்ய விருத்தி சாமானிய தர்மாவச்சின்னு ஒண்ணு சேர்த்திருக்கு. சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவத்தை அக்ரஹணா. சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவங்கிறது வியாசஜ்ய விருத்தியா இருக்குன்னு சொன்னோமே அதை கிரகிக்க முடியாது. அத்தः சாமானியாபாவஸ்ய பிராமாணிகத்வா கதம் தத்பராஹதிரிதே அப்படிங்கிறத அந்த பூர்வபக்ஷம் முடிகிறது. அந்த சாமானியாபாவத்தை நீங்க அவசியம் ஒத்துந்தாகனா அதையும் இந்த பிராகபாவத்தையும் சேர்த்து பார்த்து இது இல்லைன்னா அதுவும் இல்லைன்னு சொல்லி சொந்தோபசொந்த நியாயம்னா இது போச்சு அதுவும் போச்சுன்னு சொன்னாலே இது ஆக்ஷேபம். இது 2-3 பாடமா வந்தது இல்லையா? எல்லாம் சேர்ந்து ஒரே பூர்வபக்ஷம் இது. இது சேத் அத்திர ப்ரூமஹா. இது சித்தாந்தி. சித்தாந்தின்னா நம்ம சித்தாந்தி இல்லை, அது மதுசூதன சரஸ்வதி சொல்றான். ஏவம் தர்ஹி சாமானிய பிரகாரேண விசேஷாபாவ அப்பிரதீதேஷே ஞான விசேஷ பிராகபாவः ந ஜானாமி இதி தியः ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாக ந விஷயः இது சித்தம் ந சமீகிதம். நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஏற்றுமிட்டேன். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு அபாவமானது இந்த சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகமாக இல்லை, விசேஷாபாவத்துல இல்லையா? அப்படியானால் நஜானாமின்னு இவன் சொல்றானோ இல்லையோ, நஜானாமின்னு சொல்ற இடத்துல அந்த விசேஷாபாவம் இந்த பிரதீதிக்கு விஷயமாகாது. விசேஷாபாவம் சொன்னா ஏதோ ஒரு ஞானம் இல்லை அப்படின்னு. ஞான சாமானியாபாவத்தை நீங்க தனியா ஒத்துங்கள், அந்த ஞான சாமானியாபாவத்தை தான் இந்த பிரதீதி சொல்றதுன்னு சொல்லணும். எது பிரதீதி? ஞானம் மை நாஸ்திங்கிற பிரதீதி. அது கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? ஞானம் மை நாஸ்திங்கிறது ஞானம் தானே, இதுவே ஒரு ஞானம் தானே. ஒண்ணு மை நாஸ்தின்னு சொல்றதுக்கு அந்த மைன்னு என்ன தெரியுன்னு தானே, எங்கிட்ட அது இல்லைன்னு ஆதாரம் தெரியறதே அது ஒரு ஞானமாச்சு. ஞானாபாவ விஷயகமான ஞானம் ஒண்ணு இருக்கணுமானால் அதுக்கு பிரதியோகி ஞானமான ஞானம் வேற ஒண்ணு வேணும். இத்தனை ஞானம் இருக்கும்போது அந்த ஞான சாமானியாபாவம் அங்க எப்படி இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது. ஆக மை ஞானம் நாஸ்தின்னு சொல்றதுக்கோ இல்ல அகம் நஜானாமின்னு சொல்றதுக்கோ என்ன அர்த்தம்னா இந்த அபாவம் அர்த்தம் சொல்லக்கூடாது. ஞான சாமானியாபாவம் இது நீங்க சொல்ற அபாவம் அர்த்தம் இல்ல, வேற ஒண்ணுதான் அர்த்தம்னு சொல்லணும். இவன் பேசுற அந்த நஜானாமிங்கிற சொல்ற அந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய
அஜ்ஞானமாகத்தான் இருக்கணுமே தவிர இந்த அபாவத்தை வச்சிருந்து ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஏன்னா விசேஷாபாவம்னு சொன்னா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நஜானாமின்னு சொல்லலாம். சாமானியாபாவம் சொன்னா இத்தனை ஞானம் இருக்கும்போது சாமானியாபாவம் வர முடியாது. ஆக உன் வழியிலேயே போய் பார்க்கும்போது நமக்கு இந்த நஜானாமிங்கிற பிரதீதி பாவரூப அஜ்ஞானத்தை தான் சாதிக்கிறதே தவிர அபாவ ரூபம் சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் பிராகபாவமும். நகி பிராகபாவோபி கஷ்டித் சாமானியாபாவா அஸ்தி ஏன தத் பிரதியோகிதா சாமானிய தர்மேன அவச்சித்தேத. பிராகபாவம்னு சொன்னாலே அவனுக்கும் இதே பதில் தான். பிராகபாவம் எப்படி அத்தியந்தாபாவத்தை சாமானியாபாவம்னு ஒண்ணு தனியாக ஒத்துண்டானோ இந்த மாதிரி தார்க்கிகால கூட பிராகபாவத்துல ஒரு சாமானியாபாவம் இருக்குது. அது முடியாது அவளால. ஏன்னா அத்தியந்தாபாவம் எப்பவும் இருக்கிற அபாவம், நித்தியாபாவம். அதனால அது எப்பவாவது ஒரு பிரதியோகியும் இல்லாமல் அபாவம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பிராகபாவம் அப்படி இல்லை. பிராகபாவம் அப்பப்போ அந்த பிரதியோகி வரும்போது அது காலியாயிடுறது. ஒவ்வொரு வஸ்துக்கும் தனித்தனியா பிராகபாவம்னு ஒத்துட்டு இருக்கிறதுனால அந்த பிராகபாவம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவம்னு பொதுவாக பேச முடியாது. ஏன்னா அந்த வஸ்து உண்டாச்சுன்னா அப்புறம் அந்த பிராகபாவம் என்ன போயிடுத்து, தனிச்சு போயிடுத்து. அதனால எல்லா வஸ்துக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஞானத்துடைய பிராகபாவத்தை வச்சுட்டு நீங்க அதுதான் அகம் நஜானாமின்னு சொல்ற பிரதீதிக விஷயம் சொல்லிட்டு வந்தா ஆயுது கூட எப்ப வேணாலும் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டா ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் வேற இன்னொரு ஞானம் அடுத்தபடியா வருதா இருந்தா அதனுடைய பிராகபாவம் நிக்கிறது. அந்த பிராகபாவத்தை இந்த மாதிரி சாமானிய தர்மாவச்சின்ன பிரத்யோகிதாகமாக பேசவும் முடியாது. அதுவும் தப்பு சொல்றான். நஹி பிராகபாவோபி கஷ்டித் சாமானியாபாவः அஸ்தி ஏன தத் பிரதியோகிதா சாமானிய தர்மேன அவச்சித்யேத. விசேஷாபாவ பிரதியோகிதா தூ தத்தத் கடத்வாதினா விசேஷேன அவச்சித்யேத. இது அடுத்த விஷயம். இதோட